ஆண்டவருக்கு இது வேண்டும். இயேசுவுடைய ஊழிய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவருக்கு எப்பவுமே குறையே இருந்ததில்ல. எப்பல்லாம் ஒரு தேவை அவருக்கு வந்ததோ, அவருடைய ஊழியத்திற்கான தேவை வந்ததோ, அவர் அப்போதெல்லாம் தீர்க்க தரிசனமாக அந்த புரொவிஷன, அந்த தேவையை கிடைப்பதாக அவர் உரைத்தார். அப்போது அவருக்கு கொடுக்கப்பட்டது. பாருங்க, அவர் வரி செலுத்த வேண்டிய இருந்தபோது, பேதுரு அவரிடத்துல வருகிறான். அவன் கேட்கிறதுக்கு முன்னாடியே அவர் சொல்லுகிறாரு, "நீ கடலிலே போயி தூண்டிலை போடு. முதலிலே கிடைக்கிற மீனின் வாயிட்டிலே அந்த நாணயத்தை காண்பாய். அதை கொண்டு போய் உனக்கும் எனக்கும் சேர்த்து வரி செலுத்து." அப்படின்னு சொல்லுகிறாரு. ஸோ அப்படியாக அவன் வரி செலுத்தினான். அந்த தேவை சந்திக்கப்பட்டது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, எருசலேமுக்குள்ள அவர் பெத்தானியாவிலிருந்து நுழைய போகிறார். அந்த நேரத்தில் அவர் ஒரு ராஜாவாக தீர்க்க தரிசனத்தின்படி கனம் பண்ணப்பட வேண்டும். ராஜாவாக அந்த கழுதை குட்டியின் மேலே அவர் ஏறி அங்கே உள்ளே செல்ல வேண்டும். எல்லாரும் ஓசன்னா என்று பாட வேண்டும். ஸோ எங்கே போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜானா இதுவரைக்கும் ஏறி இராத ஒரு கழுதை தான் அவர்கள் கொடுக்க வேண்டும். அந்த நாட்களில் கழுதை குட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இட்ஸ் அ மியூல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு விதமான கோவேறு கழுதை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அதில் தான் அவர்கள் ஏற்றப்பட்டு கனப்படுத்தப்பட்டார்கள் என்பதை நம்ம வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும். ஸோ அப்போ அவர் சொல்லுகிறாரு, நீங்கள் இந்த ஊருக்குள்ளே நுழையும் போது இருவழியில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதை குட்டியை காண்பீர்கள். அதை அவிழ்த்து வாருங்கள். யாராவது எதுக்கு அவிழ்க்கிறீங்கன்னு கேட்டாங்கன்னா, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுகிறாரு. பாருங்க, அதே போல் அவங்க போய் அவிழ்க்கிறாங்க. ஏன் அவிழ்க்கிறீங்கன்னு கேட்டப்போ ஆண்டவருக்கு வேண்டும்னு சொன்னப்ப யாரும் அதை தடுக்கவில்லை. அதை விட்டு விட்டார்கள். ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாத கழுதை குட்டியின் மேலே அவர் ஏறி வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்படி அவருடைய தேவைகள் கனப்படுத்த வேண்டும் என்றபோது அந்த தேவை சந்திக்கப்பட்டது. வரி செலுத்த வேண்டும் என்றபோது அந்த தேவை சந்திக்கப்பட்டது. அடுத்தபடியாக பஸ்கா பண்டிகையை அவர் எருசலேமிலே ஆசரிக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா, பஸ்கா பண்டிகையின் டைமில் எருசலேம் ரொம்ப ரொம்ப பிஸியான ஒரு நகரமாக இருக்கும். யூஸ்வலாகவே அந்த டைமில் இட் இஸ் அ வெரி பிஸியஸ்ட் சிட்டி. இன்றைக்கி சென்னையிலையோ இல்லை டெல்லியிலையோ பாம்பேலையோ நீங்கள் போனீங்கன்னா எவ்வளோ பிஸியான சிட்டின்னு நமக்கு தெரியும். அங்கே இருக்கிற ரெண்ட்டு எல்லாமே எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு தெரியும். ஸோ எருசலேம் நகரத்தில் குறிப்பிட்ட இந்த பண்டிகையின் காலத்தில் அவங்களுக்கு அவ்வளோ எளிதாக ஒரு இடம் கிடைக்காது. அவர்கள் ஆசரிக்கணும்னா ஒரு பெரிய டைனிங் ஹால் வேணும், பேங்கெட் ஹால் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். அப்போ இயேசுவிடத்தில் சீசர்கள் கேட்குறாங்க, எங்கே பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டப்ப, நீங்கள் இந்த ஊருக்குள்ளே போங்க, அப்போ தண்ணீர் கூட சுமந்து வருகிற ஒரு மனுஷன் போவான், அவன் போகிற வீட்டுக்குள்ளே போய் கேளுங்க. அப்பொழுது கம்பளம் முதலானவைகள் விரித்து தயார்படுத்தப்பட்ட விசாலமான ஒரு மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தப்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. பாருங்கள், ஒரு பிஸியான லக்ஸூரியான சிட்டிக்குள்ளே லக்ஸூரியான நல்ல பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட ஒரு பெரிய ஹாலை வந்து அவர்களுக்கு பஸ்கா ஆசரிக்க கொடுக்கப்பட்டது. இயேசு இப்படி உரைத்தார் பாருங்கள், அது தீர்க்க தரிசனமாக உரைத்தார் என்று நாம் கூறலாம். இப்படி அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது. குறைவில்லாத ஒரு வாழ்க்கை. அவருடைய ஊழியத்தில் பற்றாக்குறையோ பசியோ பட்டினியோ எந்த குறைவோ இல்லை. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கர்த்தருடைய கிறிஸ்துவுடைய அந்த வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, அந்த சுவிசேஷ புத்தகங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது, அவர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிதாவோடு இருக்கிற ஒரு ஐக்கியத்தோடு இருந்தார். அதே போல் பிதாவின் மேலே அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, தன் தேவைகளை சந்திப்பார் என்று. ஆகையினால நம்ம ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கட்டும், இல்லை வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளே நடத்துகிறவர்களாக இருக்கட்டும், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு நாம் பிதாவோடு இருக்கிற ஐக்கியம், நாம் அதே போல் அவர் மேலே வைக்கிற விசுவாசம் நமக்கு இருக்குமானால், நாமும் தீர்க்க தரிசனமாக நம்முடைய தேவைகளை பார்க்க முடியும், அவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்கள் தேவைகளை அப்படியே சந்திப்பார். ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, போதகர்களே, கர்த்தருடைய சபையின் காரியங்களுக்காக, ஊழியத்தின் காரியங்களுக்காக அநேக பண தேவைகளை நினைத்து பாரப்பட்டிருக்கிறீங்களா? நான் சொன்னபடி இந்த வேதத்தில் நம்ம கிறிஸ்து காண்பித்தபடி பிதாவோடு இருக்கிற ஐக்கியத்தில் இன்னும் ஆழமாய் போவோம், இன்னும் அவர் மேலே வைக்கிற விசுவாசத்தில் வளர்ந்துடுவோம். நிச்சயமாக கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். ஒரு சின்ன ஜெபத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல பிதாவே, இந்த உயர்த்தும் சிந்தனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய தேவைகளை சந்தித்து கர்த்தர் பெரிதாய் அவர்களை பயன்படுத்துவீராக ராஜா. எல்லா தேவைகள், ஊழிய தேவைகள், குடும்ப தேவைகள், படிப்பின் தேவைகள், வேலை தேவைகள், சபை தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பீராக சுவாமி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.